வணக்கம் தமிழா. வரக்கூடிய போலீஸ், எஸ்ஐ போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடியதுல சைக்காலஜி ஃப்ரீ கிளாஸ் நம்முடைய தமிழா ஐஎஸ்ஐ கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டாபிக் 13. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, தகவல் கையாளுதல கிராஃப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸை நீங்க பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் தகவல்ல கையாளுதல். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அட்டவணை பேஸ் பண்ணி பார்த்துட்டோம், பை சார்ட் பேஸ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ கிராஃப்ட் பேஸ் பண்ணி பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா நமக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதெல்லாம் இந்த கிராஃப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. இருக்குல்ல கொஞ்சம் கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா அட்டவணை மட்டும் தான். மத்தபடி பை சார்ட்னாலும் சரி, கிராப்னாலும் சரி கொஞ்சம் வேகமா ஆன்சர் பண்ண ஒரு டாபிக்காக தான் இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோ முழுமையா பாருங்க. அது மட்டும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு பெல் சிம்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். 11 என்பது 144 தொடர்புடையது, 16 என்பது எதோட தொடர்புடையது? அப்ப 11 இஸ்டு 144 என்ன அர்த்தம்? 12 ஸ்கொயர். அப்ப அதே மாதிரி 16 இஸ்டிங் என்ன வரும்? 11க்கு அடுத்த நம்பர் தான் ஸ்கொயர் பண்றாங்க. அப்ப 16க்கு அடுத்த நம்பர் 17 ஸ்கொயர். 17 ஸ்கொயர் இன்னைக்கு எவ்வளவு வரும்? 289. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஸோ நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி, சில பேர் தவறு ஆன்சர் பண்ணி கொஞ்சம் தவறுல மிஸ்டேக்ஸ் திருத்திக்கோங்க. இன்னைக்கான கொஸ்டின் 17, 33, 5, 99, 26, 71, 12 ஆகிய தரவுகளின் இடைநிலை மதிப்பை காண்க. ஆகிய தரவுகளின் இடைநிலை மதிப்பு கேட்குறாங்க. என்ன வரும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஓகே, நம்ம டாபிக் போயிடலாம். 2023 எஸ்ஏ டிபார்ட்மெண்ட் கேட்கப்பட்ட கொஸ்டின். பின்வரும் வரைபடம் சில வகையான குற்றங்களும் அதன் சதவீதத்தையும் குறிப்பிடும். எந்த குறிப்பிட்ட குற்றத்தின் சதவீத அதிகரிப்பும் அதிகபட்சமும் உள்ளது என்பதை குறிப்பிடவும். ஓகேங்களா? ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்ல ஆன்சர்கிலே அனைத்துமே சரி அப்படின்னு தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் நம்ம ஆன்சர் ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கடத்தல் எவ்வளவு? 65, 72. ஓகேங்களா? அப்ப அதிகரிச்சு தானே இருக்கு. அப்ப அதிகரிச்சுன்னா எவ்வளவு அதிகரிச்சுன்னு பார்க்கலாமா? எவ்வளவு வித்தியாசம்? 7 வகுத்தல் 65. ஓகேங்களா? இதோட வித்தியாசம் 7. 65க்கு 71 வித்தியாசம் 7. முதல் மதிப்பு எவ்வளவு? 65 இன்ட்டு 100. ஓகேங்களா? இது வந்து கடத்தல். அடுத்து அதே இங்க இன்க்ரீஸ் தானே இருக்கு. அப்ப கொலை. அப்ப கொலை வந்து எனக்கு என்ன ஆகுது? வித்தியாசம் எவ்வளவு? 54, 63 வித்தியாசம் எவ்வளவு? 9 வகுத்தல் 54 இன்ட்டு 100. அடுத்தது இங்க குறைஞ்சிருக்கு. இது நம்ம தேவை கிடையாது. அடுத்து கற்பழிப்பு வந்து எவ்வளவு வரும்? 4 அதிகமா இருக்கு. முதல் மதிப்பு 36 இன்ட்டு 100. அடுத்து இங்க வரதட்சணை மரணங்கள்ல 9 இன்க்ரீஸ் ஆகிருக்கு வகுத்தல் 26 இன்ட்டு 100. இப்ப அடிங்க 20 இங்க 13. அப்ப 7 20 140 வகுத்தல் 13 அடிச்சவங்கள வரும் 10 பாயிண்ட் சம்திங்ல வரும். ஏன்னா 10 13 130 வரைக்கும் அப்ப 10 பாயிண்ட் சம்திங் தான் வரும். ஓகே, அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து இங்க அடிச்சோம்னா 9 9 6 54. இங்க அடிச்சால் வரும் 16 புள்ளி அப்படின்னு வரும். 100 6 அடிச்சால் வரும் 16 புள்ளி சம்திங்ல வரும். ஓகேங்களா? அடுத்து நாங்க இங்க 9. அப்ப 100 9 அடிச்சால் வரும் 11 புள்ளி அப்படின்னு வரும். ஓகேவா? இப்ப அதே மாதிரி இங்க அடிச்சோம்னா 13 இங்க 50. அப்ப எவ்வளவு வரும்? 450/13. இப்ப அடிச்சால் வரும் ஒரு 13 13 3 13 39 மீதி 6 60ல 4 13 52. எவ்வளவு ஒரு 34 புள்ளி அப்படின்னு வரும். ஓகே, இதுல 10 பாயிண்ட் சம்திங், இது 16 பாயிண்ட் சம்திங், இது 11 பாயிண்ட் சம்திங், இது எவ்வளவு 34 பாயிண்ட் சம்திங். அப்ப எனக்கு இங்க அதிகபட்சமா இருந்திருக்கு வரதட்சணை மரணங்கள் தான் அதிகபட்சமா இருந்திருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? டி ஆன்சர் தான் வரும். அடுத்து அதே ஆண்டுல 2023 எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் இன்னும் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த 2 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கும் ஆன்சர் அனைத்துமே தான் கொடுத்துருப்பாங்க. 2 கொஸ்டினுமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஒரு ட்ரை பண்ணிடலாம். எந்த ஆண்டு பால் உட்கொள்ளலில் அதிகபட்ச சதவீத வளர்ச்சியை பதிவு செய்கிறது? ஓகே, பாருங்க 81 82 83 84 85. அப்ப எங்க அதிகமா இருக்கு? 85ல தான் இருக்கு. 1985. பட் இந்த ஆப்ஷன் அங்க இல்ல. அடுத்து எந்த ஆண்டு பால் உட்கொள்ளலில் குறைந்த சதவீத வளர்ச்சி கொண்டுள்ளது? எங்க இருக்கு? 81. 1981 எனக்கு இருக்கு. ஓகேங்களா? இது கண்டுபிடிக்க முடியும். அவங்க ஏன் வளர்ச்சி சதவீதம் குறைந்த சதவீதம் சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடி இருந்து பின்னாடி சொல்றதா, பின்னாடி இருந்து முன்னாடி சொல்றது தெரியாதனால என்ன பண்றாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. பட் ரெண்டுக்குமே அனைத்து தான் சரியா சொல்றாங்க. ஆனா என்ன பண்ணணும், ரெண்டுக்குமே ஆன்சர் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருச்சு. இத மாதிரி கேட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். 1985ல அதிகமான வளர்ச்சி, 1981ல குறைந்தபட்ச வளர்ச்சி. அடுத்து 2023 எஸ்ஐ ஓப்பன்ல கேட்கப்பட்ட கொஸ்டினை பாருங்க. ஓகேங்களா? இங்க வந்து கொடுத்துட்டாங்க. வளர்ச்சி விகிதம் கொடுத்துட்டாங்க. 2001 2002 இதே மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அது ஏபிசி நிறுவனத்தின் ஏற்றுமதியில் சதவீதத்தில் வளர்ச்சி விகிதம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கூடுது குறையுது கூடுது குறையுது. ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி வீதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி வீதம் அதிகமாக உள்ளது? ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சராசரி வளர்ச்சி வீதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி வீதம் குறைவாக உள்ளது? ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் சராசரி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு எத்தனை ஆண்டுகள் அதிகமா இருக்குன்னு பார்ப்பேன். அடுத்து எத்தனை ஆண்டுகள் குறைவா இருக்குன்னு பார்க்க போறேன், அவ்வளவுதான். ஏன்னா இங்க அதிகமா எத்தனை இருக்குன்னு பார்க்கணும், இங்க குறைவாக எத்தனை இருக்குன்னு பார்க்கணும், அவ்வளவுதான். ஓகே, பார்த்துலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? சராசரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சராசரி கண்டுபிடிச்சிரும். எவ்வளவு ஒரு சராசரி? அப்ப அதிகமா எத்தனை ஆண்டுன்னு பார்க்க போறேன், குறைவாக எத்தனை ஆண்டுன்னு பார்க்க போறேன். இப்ப சராசரி கண்டுபிடிக்கலாம். சராசரினா அது கூடுதல் பை எண்ணிக்கை தான். அப்ப கூட்டிக்கலாம். இங்க -2.5, இங்க 7.5. அப்ப -2.5 ல 7.5 அப்ப கழிச்சனைக்கு வரும் 15. ஓகேங்களா? அப்ப கூட்டினா 5, 15, 20, இங்க ஒரு 20, 40. அடுத்து இங்க ஒரு 10ன்னு வச்சுக்கலாம். எவ்வளவு வரும்? 50. இங்க ஒரு 22.5. அப்ப எவ்வளவு வரும்? 72 தான் வரும். அப்ப 72 வகுத்தல் 6 எவ்வளவு வரும்? 12 வரும். அப்ப 12 விட அதிகமா எனக்கு எத்தனை இருக்குன்னு பாருங்க. 12 விட அதிகம் எத்தனை இருக்கு? 1, 2, 3. அப்ப 12 விட அதிகம் எத்தனை இருக்கு? 3. 12 விட குறைவா எத்தனை இருக்கு? 3. அப்ப அதிகமா எனக்கு 3 இருக்கு, குறைவாக எனக்கு 3 இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஆன்சருக்கு எது வரும்? அதிகமா 3 இருக்குப்பா, குறைவாக 3 தான் இருக்கு. ஆன்சர் இங்க சி, இங்க வந்து சி தான். ஓகே, அடுத்து 2022 போலீஸ் கேட்கப்பட்ட கொஸ்டின். அரிசி மற்றும் கோதுமை மொத்த உற்பத்தி அளவு எந்த மாநிலத்துக்கு குறைவா இருக்கு? ஓகேவா? மொத்த உற்பத்தி தான் கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? ஒவ்வொன்றையும் கூட்டிடலாம். அப்ப இங்க கூட்டினா எவ்வளவு வரும்? 8, 16, 24. இங்க கூட்டணும்னா 12. இங்க கூட்டினா 8. இங்க கூட்டினா 6. இங்க கூட்டினா 8. அப்ப மொத்த உற்பத்தி எங்க கம்மியா இருக்கு? 6 தானே கம்மி. அப்ப என்னது அது? டி. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து எந்த மாநிலத்தில் அரிசி உற்பத்தி அதிகமா இருக்குங்கிறாங்க. ஓகேவா? அரிசிங்கிறது எனக்கு என்னது? இந்த மாதிரி சேட் எடுத்துக்கிறதே நான் அரிசி. அப்ப எந்த மாநிலம் பாருங்க, எந்த மாநிலமா இருக்கும்? இங்க 8, இங்க 10, இங்க 4, இங்க 4, இங்க 2. அப்ப எங்க அதிகமா இருக்கு? பில தானே அதிகமா இருக்கு. அப்ப ஆன்சர் அது பி. நெக்ஸ்ட் 2022 எஸ்ஏ டிபார்ட்மெண்ட் கேட்கப்பட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து என்ன மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, கிராஃப் கொடுத்துட்டாங்க, பட் நம்பர் அங்கே கரெக்டாக கொடுக்காதனால சில மாறுதல் நடக்கூட வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேரியேஷன் கொடுத்துறாங்க. கேர்ள்ஸு பாய்ஸு, ஓகே, காலேஜ் அப்படி கொடுத்துறாங்க. ஆண்கள் பெண்களின் எண்ணிக்கை ஆயிரங்களில் கொடுத்துறாங்க. ஓகே, 5னா 5000, 10னா 10,000, அந்த மாதிரி. இப்போ கொஸ்டின்ஸை பாருங்க. அனைத்து கல்லூரியிலும் இருக்கும் பெண்களின் சராசரி எண்ணிக்கையை காண்க. ஓகேவா? பெண்களுடைய சராசரி எண்ணிக்கை. அப்ப பெண்கள் என்னது? இந்த மாதிரி சைடு அடிச்சதான் பெண்கள். ஓகேங்களா? அவங்களுடைய மதிப்பு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் எவ்வளவு வரும்? 25. இங்க எனக்கு எவ்வளவு வரும்? 30. இங்க வந்து பாத்தீங்கன்னா 20 இருக்காது, 15 கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படின்னா 17.5ன்னு வச்சுக்கலாம். அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30. அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன பண்ண போறோம்? மொத்தமா இது பண்ண போறோம். ஓகே, கூட்டு நினைக்கல வரும் 60. இங்க ஒரு 25, இங்க ஒரு 35, ஒரு 60, 120. 120 இங்க 137.5 வகுத்தல் 5. அப்ப நீங்க கரெக்டா டாட் வச்சுனா கரெக்டா ஒரு மதிப்பு கிடைக்கும். அதை வச்சு நாங்க போட்டிருக்கோம். அப்ப 5ஆல் அடிச்சோம்னா 2 10, மீதி 3 37, 7 35, 0.5. அப்ப இங்க என்ன வரும்? மீதி 2 5 எவ்வளவு வரும்? 27.5. அப்ப 27.5 இது ஆயிரங்கள் தானே. அப்ப 1000 பத்தி வரும் 27,500. ஆன்சர் 27,500. ஆப்ஷன் செகண்ட். அடுத்து அனைத்து கல்லூரிகளுக்கும் மொத்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்னைக்கு வித்தியாசம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக போட்டு பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் வராது. ஏன்னா வித்தியாசம் நிறையவே வரும். ஆனால் இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். ஆன்சர் வித்தியாசம் எவ்வளவு மாதிரி கிட்டத்தட்ட நியராக ஒரு 20,000 கிட்ட வர மாதிரி இருக்கும். ஆனால் அது மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது பாருங்க. 1994 to 2000 ஆகிய ஆண்டுகளில் 2 நிறுவனங்கள் ஈட்டிய லாப சதவீதம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? 2022 எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கேட்கப்பட்ட கொஸ்டின். எம் என்னும் நிறுவனம் அதிகபட்ச லாபத்தை ஈட்டியது எந்த ஆண்டு? எம் நிறுவனம் எது? எம் டாட் வச்சதானே. அப்ப எங்க அதிகபட்சமா இருக்குன்னு பாருங்க. 54, 68, 57, 63, 45, 72, 74. 74 தானே அதிகபட்சம். அப்ப 74 எனக்கு எவ்வளோ? 2000. அப்ப எந்த ஆண்டுல அதிக லாபத்தை இருக்கு? 2000த்துல. அடுத்து
எல் என்னும் நிறுவனம் குறைந்தபட்ச லாபத்தை ஈட்டியது எந்த ஆண்டில்? அப்ப எல்லுங்கிறது என்னது? கண்டினியூ லைன். ஓகே, எங்க கம்மியா இருக்கும் பாருங்க. 38 தான் எனக்கு கம்மியா இருக்கு. அப்ப எந்த ஆண்டில்? 1998. அவ்வளவுதான்ப்பா ஆன்சர். இது ரொம்ப சிம்பிளா நான் அப்படியே பார்த்து ஆன்சர் பண்ற மாதிரி கொடுத்துறாங்க. இன்னொன்னு என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது சில விஷயங்கள் மாறுதல் வரனால நம்ம ஆன்சரே வராம கூட போக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. காரின் வேகம் என்னது? 2022 எஸ்ஏ ஓப்பன் கேட்கப்பட்ட கொஸ்டின். காருடைய வேகம் எவ்வளவு? ஒரு மணி நேரத்துக்கு 60. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு இன்னும் 60 போகுது, 120. ஓகேவா? அப்ப என்னது? ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. அப்ப 60 கிலோமீட்டர் பேர் மணி. ஓகே, ஆன்சர் வரும் ஆப்ஷன். ஏன்னா 60 தான் கூடுது. அப்ப ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் தான் போகுதுன்னு அர்த்தம். அப்ப 60 கிலோமீட்டர் பேர் மணி. நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்ட பட்டை வரைபடத்தை பார்த்து கீழ்வரும் 2 கேள்விக்கு விடையளிக்கும். ஓகே, 2010, 15, 20 ஆண்டு ஏபிசி 3 நாள் மக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ளது ஏ, அடுத்து பி, அடுத்து சி. ஓகேங்களா? என்ன கொஸ்டின் கேட்காம பார்த்துலாம். 2010 இருந்து 2020 வரை எந்த நகரத்தின் மக்கள் தொகை அதிக சதவீதம் வேறுபாட்டில் உள்ளது? ஓகே, பார்த்துலாமா? 2010 இருந்து 2020 வரை மக்கள் தொகை அதிக சதவீதம் மாற்றம். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ பார்த்துக்கலாம். ஏ எவ்வளவு ஆகுது? ஃபர்ஸ்ட் 18 இருந்து 27. ஓகேவா? 18 இருந்து 27 ஆகுது. 27 இருந்து 30 மாறுது. இப்போ அதே இது பி எவ்வளவு மாறுது? 30, 35, 36. அடுத்து சி 25, 28, 33. இப்போ வித்தியாசம் பாருங்க. 18, 27 கிட்டத்தட்ட என்ன ஒரு 50% இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. 27 இருந்து 30 கூட என்ன ஆகுது? ஒரு 10% கிட்ட தான் இன்க்ரீஸ் ஆகுது. இது 30 to 35 அப்படின்னு நினைக்கிறது ஒரு 20% இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. 35, 36 ஒரு 1% கூட இன்க்ரீஸ் ஆகல. 25 to 28 அப்படின்னா ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எங்க அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏல தான் அதிகபட்ச வளர்ச்சி இருக்கும். ஏன்னா 50% இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல. 18 இருந்து 27 என்ன அர்த்தம்? 20% எனக்கு வளர்ச்சி, 50% எனக்கு வளர்ச்சி ஆயிருக்கு. அப்ப எந்த நகரம் பார்த்தீங்கன்னா ஏ தான். அப்ப ஏல தான் அதிகமான சதவீத வேறுபாட்டுல இருக்கு. அடுத்து, எந்த ஆண்டில் பி நகரத்தின் மக்கள் தொகை ஏ நகரத்தின் மக்கள் தொகையோட 20% அதிகமா இருக்கு? கரெக்டா 20% எங்க அதிகமா இருக்குன்னு பாக்குறேன். பி நகரத்தின் மக்கள் தொகை ஏ நகரத்தை விட. ஓகேவா? அப்ப பாருங்க. அப்ப ஏ ஏ பி. ஓகேவா? அப்ப பி தானே அதிகமா இருக்கணும். எவ்வளவு இருக்கணும்? பி தான் அதிகமா இருக்கணும். அப்ப இங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 18, 30. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா 27, 35. அடுத்து 30, 36. ஓகேங்களா? இங்க 30, 36 எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா 20% கரெக்டா வரும். எவ்வளவு வரும்? 20% கரெக்டா வரும். ஆனா இங்க எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா 12/30 அடிச்சா இங்க 2, இங்க 5 அடிச்சோம்னா 20. மொத்தம் 40% வர மாதிரி இருக்கும். இங்க 40% வர மாதிரி இருக்கும். இங்க 20% வர மாதிரி இருக்கும். ஆக்சுவலா கொஸ்டின் என்ன பண்ணா 20% அதிகமா உள்ளதான் கேட்டாங்க. அப்ப எங்க 20% அதிகமா இருக்கு? மூன்றாவதுல தான், அதாவது 2020 தான் கரெக்டா 20% அதிகமா இருக்கு பி நகரம். ஏ நகரத்தை விட பி நகரம் 20% கரெக்டா அதிகமா இருக்கு. எந்த ஆண்டு? 2020. நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்ட வரைபடத்தை கவனப்படுத்தி 51 மற்றும் 52 கேள்வி. ஓகே, எந்த ஆண்டு இறக்குமதியானது முந்தைய ஆண்டை விட அதிகமாக பதிவானது? நல்லா பாருங்க. இங்க குறையுது, இங்க கொஞ்சம் கூடுது. எவ்வளவு கூடுது? கிட்டத்தட்ட ஒரு 600 தான் கூடுது. இங்க எவ்வளவு கூடுது? ஒரு 18,000 கிட்ட 1,800 கிட்ட கூடுது. இங்க எவ்வளவு கூடுதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 3000க்கு மேல கூடுது. பாதிக்கு பாதி கூடுற மாதிரி இருக்கு. எந்த ஆண்டுல? 1975 ரொம்ப வேரியேஷன் பாருங்க. இந்த கிராஃப் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இங்க கம்மியா இருக்கு, இது வந்து அதிகமா இருக்கும். அப்ப எந்த ஆண்டு அதிகமா இருக்கு? 1975 ஆண்டு தான் அதிகமாக பதிவாயிருக்கு. முந்தைய ஆண்டை விட அதிகமாக இறக்குமதி பதிவாயிருக்கு. அடுத்து இதுல செகண்ட் கொஸ்டின், 1976 ஆண்டு இறக்குமதியானது 1971 ஆண்டை விட தோராயமா எத்தனை மடங்கு அதிகரித்துள்ளது? ஓகேவா? 76 இறக்குமதி, 71 ஆண்டு. அப்ப 76, 71. அப்ப 1811, 5832. இது என்ன பண்ணல எக்ஸாக்டா வச்சோம்னா 1800, இது ஒரு 5800 வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகுது? 3 மடங்கை விட அதிகமா வர மாதிரி இருக்கு. 1800 3 அப்படின்னா 5400 தான் வரும். ஆனா 5800 வருது. அப்ப என்ன பண்ண? 3 மடங்கை விட அதிகமாவே இருக்கு. அப்ப ஆன்சர் எங்க? 3 மடங்கை விட அதிகம் எங்க இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். 3 மடங்கை விட அதிகமா இருக்கு. மத்த எல்லாமே இது 1 மடங்கு விட அதிகமா இருக்கு, இது 2 மடங்கு அதிகமா இருக்கு, இது 0.3 தான் இருக்கு. ஓகே, அப்ப இதுதான் 3 மடங்கு விட அதிகமா இருக்கு. அடுத்து இன்னொரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கிராஃப் பேஸ் பண்ணி இப்போ ஆன்சர் பண்ண போறோம்.
ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கு, எந்த வகுப்பில் ஆண் மாணவர்களின் தேர்ச்சியானது மாணவர்களின் சராசரி தேர்ச்சியை விட குறைவா இருக்காங்க. இப்போ மாணவிகளின் தேர்ச்சி பார்க்கணும். மாணவியோட சராசரி தேர்ச்சி பார்த்துடலாமா? மாணவிகள் எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ இங்க பாருங்களேன், ஷேட் அடிக்காதவங்க தான் என்னது கேர்ள்ஸ். ஷேட் அடிக்காத கேர்ள்ஸ் அப்போ எவ்வளோ வரும்? 60, 70, 60, 60, 80, 60. இதை ஃபுல்லா கூட்டுங்க, 6ஆல் டிவைட் பண்ணுங்க. இதை ஃபுல்லா கூட்டினா எனக்கு எவ்வளோ பாருங்க? 130, 190, 250, 330, 390 வகுத்தல் 6. அடுத்த எனக்கு எவ்வளோ வரும்? 65. அப்ப 65 விட என்ன சொல்றாங்க, எந்த குறைவா இருக்குன்னு கேட்கறாங்க. 65 விட குறைவா எங்க இருக்குன்னு பாருங்க. 65 விட குறைவா எங்க பார்க்கணும்? ஆண்கள். 65 விட எங்க குறைவு? இங்க 70, 70, 90, 40, 80, 80. அப்ப இங்க தானே 65 விட குறைவா இருக்கா? எந்த வகுப்பு? 7வது வகுப்பு. ஆன்சர் என்ன வரும்? 7வது வகுப்பு. ஆனா இங்க 2 இடத்துல 7வது வகுப்பு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதை 8ன்னு வச்சுக்கோங்க. அப்ப 7 இங்க வரும். ஒன்னு எதை கொடுக்கலாம், இல்லை எதை கொடுக்கலாம். 2 7 இருக்குல்ல, 2ல எதை வேணா கொடுத்துக்கலாம். அடுத்து, எந்த வகுப்பில் மாணவர்களின் தேர்ச்சி குறைவாக இருக்குன்னு கேட்கலாம். எந்த வகுப்புல மாணவர் தேர்ச்சி குறைவா இருக்கு? 60, 60, 60, 60. 60க்கு 4 இடத்துல இருக்கு. அப்ப எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஆக்சுவலா கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாருன்னா, தேர்ச்சி அதிகமாக உள்ளதுன்னு தான் கேட்டிருக்கணும். ஏன்னா குறைவுன்னு சொன்னா 4 வகுப்புகள் வருது. அப்ப அதிகம்னு தான் கேட்டிருக்கணும். அப்ப அதிகமா எனக்கு எத்தனை வரும்? அதிகங்கிறது எனக்கு ஒரே ஒரு இடம் தான். 80 தான் அதிகம். அப்ப எந்த வகுப்பு? 9th. ஆன்சர் என்ன வரும்? 9th வரும். அப்ப அதிகம் சொன்னா எனக்கு என்ன வந்திருக்கும்? 9th வந்திருக்கும். குறைவுன்னு சொன்னா எனக்கு நிறையாவது வர மாதிரி இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், எந்த வகுப்பில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் தேர்ச்சிக்கு இடையே உள்ள வேறுபாடு அதிகமா உள்ளது? ஓகே, எங்க அதிகமா இருக்கு பார்த்துலாமா? இங்க பாருங்க, இங்க எவ்வளவு இருக்கு டிஃபரன்ஸ்? 20. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ? 20. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ? 30. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10. எங்க டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு? 30 டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு. எந்த வகுப்பு? 8வது வகுப்புல. ஆன்சருக்கு என்ன வரும்? ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து, இந்த படத்தை பாருங்க. இது வந்து கார். ஓகே, இது வந்து காரு. இது பஸ்ஸுன்னு பேருந்து. ஓகேங்களா? இது கரெக்டா திக் லைனா போறது கார் தானே. இந்த மாதிரி லைட் ஷேட்ல போறது என்னது? பேருந்து. ஓகே, இப்ப கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க? பேருந்தின் வேகம் எவ்வளவுன்னு கேட்காங்க. பேருந்துடைய வேகம் எனக்கு எவ்வளவு ஆகுது? ஒரு மணி நேரத்துக்கு 75 75 இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கா? அப்ப ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு ஸ்பீடு? 75 km/h. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து, பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஓகே, பாருங்க. பேருந்தை விட கார் வேகமானதா இல்ல காரை விட பேருந்து வேகமானதான்னு பாருங்க. இப்ப கார் பாருங்க, ஒரு மணி நேரத்துக்கு 50. பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 75. அப்ப எது வேகமானது? பஸ் தானே வேகமானது. அப்ப என்ன அர்த்தம்? காரை விட பேருந்து தான் வேகமாக பயணிக்கிறது. அடுத்த லாஸ்ட் கொஸ்டின், மேலே உள்ள விளக்கப்படம் 2020ஆம் ஆண்டில் தமிழகத்தில் சில மாவட்டத்தில் பதிவான கொள்ளை வழக்குகளின் தோராயமான குற்ற எண்ணிக்கை குறிக்கிறது. குற்ற வீதம் கொண்டு பதிவான வழக்குகள் வகுத்தல் மக்கள் தொகை லட்சத்தில். மாவட்டத்தில் குற்ற வீதம் அதிகமா எங்க உள்ளதுன்னு கேட்கலாம். குற்ற விகிதம் அதிகமாக உள்ளது எங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? சோ குற்ற விகிதம் பார்க்கும்போது இது இந்த டார்க் வச்சுதான் குற்ற விகிதம். ஓகேங்களா? இங்க இருக்குங்க 90, இங்க 85, இங்க 70, இங்க 80. ஓகேங்களா? அப்ப 90/20, 85/20, 70/15, 80/20. ஓகேங்களா? ஒவ்வொன்றையும் படிப்போம். அடிச்ச எவ்வளவு வரும்? 1, இங்க 4. ஓகேவா? அதாவது 400 கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? 400. அதே மாதிரி இங்க அடிச்ச எவ்வளவு வரும்? 1க்கு 1. இங்க அடிச்ச எவ்வளவு வரும்? 4.5 அப்படின்னா 415 வச்சுக்கலாம். அடுத்து இங்க அடிச்சோம்னா எவ்வளவு வரும்? ஒரு ஜீரோக்கு அடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 அடிச்சா எவ்வளவு வரும்? 4, 2, 5. அப்ப 425 வரும். 100ஆல பெருக்கும்போது 425 வரும். இங்க 450, இங்க 400. ஓகே, ஒவ்வொன்றுமே 100ஆல பெருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே 100ஆல பெருக்கலாம். அப்ப எவ்வளவு வரும்? இங்க 3, இங்க அடிச்சா 14. மொத்தம் எவ்வளவு வரும்? 1400/3. இங்க அடிச்சா எவ்வளவு வரும்? 4 3 12, மீதி 2. அப்ப எவ்வளவு வரும்? 20ல 6, மீதி 2, 20ல 6. அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு? 466 வர மாதிரி இருக்கு. மத்தெல்லாம் 425, 450, இங்க 400 தான் வருங்க. எவ்வளவு? 466. எந்தது? 70 15 எங்க இருக்கு? திருவாரூர். ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி. ஆன்சர் என்ன வரும்? திருவாரூர் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பை சார்ட் இந்த மாதிரி கிராஃப் கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், அந்த கொடுக்கப்பட்ட படங்களை வச்சு நம்ம வேகமாக ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு.
பட் இந்த அட்டவணை மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் பண்ணிருக்காங்க. மத்தபடி எந்த இதுவுமே ஈஸியா தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம ரெகுலரா கன்டினியூஸா வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். பட் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்க்கட்டும், பயன்பெறட்டும். நன்றி.